இதே ஏஜ் உள்ள இதே சம்பாத்தியம் உள்ள நடிகர்கள் பலரை பார்ப்போம். பாலிவுட்ல பார்ப்போம், ஹாலிவுட் நம்ம ஊர்லயும் பார்ப்போம். நிறைய பேர் இந்தியாவிலே இருக்கிறது இல்ல. ஏன் இந்தியாவில் இருக்கிறது இல்ல? இங்க சேஃப்டி இல்ல, என்வாயர்மெண்ட் பொல்யூஷன், அழுக்கு. நான் வந்து சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிடுறேன். நிறைய நடிகர்கள் அவங்க வந்து டைம் கிடைக்கும் போது இங்க வந்து நடிச்சுட்டு நேரா அங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இது குப்பைன்ட்டு. இது அல்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, நானே இங்க வந்து அள்ள போறேன் அப்படின்றாரு. சோ இது ஏன் விஜய்க்கு இப்படி தோணும்? அப்போ விஜய் வந்து அவரை வந்து இந்த அளவுக்கு பெரிய மனிதர் ஆக்குனது சாதாரண உழைக்கும் மக்கள்ல. அவர்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? இது வந்து ஒரு இந்த தாட் ப்ராசஸ் ஒருத்தன் வரதே பெரிய விஷயம். நம்ம ஒரு காலத்துல ஃபெயிலியர், ஆனா நம்ம இன்னைக்கு சக்சஸ். இதுக்கு காரணம் யாரு? இந்த மக்கள் தானே காரணம் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ்ல கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படின்றது இன்னொரு கான்செப்ட். அதை அவர் கையில் எடுக்கிறார். உலகத்தின் மிகச்சிறந்த எல்லா செல்வங்களையும் பார்த்துருப்பார். பெஸ்ட் ஹோட்டல் இன் அமெரிக்கா ஸ்டே பண்ணியிருப்பாரு, பெஸ்ட் ஹோட்டல் இன் ஜப்பான்ல ஸ்டே பண்ணியிருப்பாரு, பெஸ்ட் காரை யூஸ் பண்ணிருப்பாரு, பெஸ்ட் ஃபுட்டை யூஸ் பண்ணி சாப்பிட்டுருப்பாரு. அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? மற்றவங்கள மாதிரி போய் சிங்கப்பூர்லயோ துபாயிலயோ உட்காந்துட்டு அவருக்கு என்ன பேஷனோ அதை பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல. அப்ப இந்த கேள்வி ஒரு மனிதனுக்கு வருதே. நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம். மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. மக்களுக்கான ஆட்சியை மக்களே விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க.